பாண்டியராஜனின் தமிழ் வணக்கம். எல்லாமே அனுபவம்தான். நோ நோ நோ. என்னங்க கொஞ்சம் கூட பொறுத்து இல்லாமல் எடுத்தோன்னு நோ நோ நோன்னு சொல்கிறீங்களே, இது ஒரு அபசகுணம் இல்லையா? நெகட்டிவ் வார்த்தை. நம்ம ஆட்கள் நோன்னு சொன்னால் அது ஒரு நெகட்டிவ் வார்த்தையா? நோ ரொம்ப நல்ல வார்த்தைங்க. பெரிய பெரிய முடிவுகள், இந்த உலகத்தை மாற்றி போட்ட முடிவுகள்லாம் சில இடத்துல நோ சொன்னதுனால தான். இப்போ நம்ம நாட்டுக்காக காந்தி அகிம்சை முறையில் போராடினார், வெள்ளையனே வெளியேறுன்னு. ஆனால் அகிம்சைக்கு நோ சொன்னார் சுபாஷ் சந்திரபோஸ், பர்மாவில் அமைச்சர், நம்மளுடைய இராணுவத்தை. அகிம்சைக்கு நோ சொன்னார். அவர் வழியில் அவர் வெற்றி பெற்றார். பழைய கல்வி முறை நம்ம தமிழ்நாட்டில் இருந்தது. காமராஜர் ஐயா முதல் மந்திரி ஆகிறார். அவர் நோ சொன்னார். அந்த பள்ளிக்கூடத்துக்கெல்லாம் அந்த முறையே வேண்டாம், நோ. கிட்டத்தட்ட 5000 புதிய பள்ளிகளை காமராஜர் ஐயா உருவாக்குனதுக்கு நோ சொன்னதுனால தான். இந்த சமூகத்தில் ஏற்றத்தாழ்வு எக்கச்சக்கம். ஒருத்தன் உயர்ந்தவன், ஒருத்தன் தாழ்ந்தவன், நீ அங்கே வரக்கூடாது, இங்கே வரக்கூடாது. இந்த மூடப்பழக்கத்துக்கு நோ சொன்னார் தந்தை பெரியார். ஒரு பெரிய சமூக நீதி கிடைத்தது. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இதுதான் அமெரிக்காவில் இருக்கிற மேடையில் பேசக்கூடிய முதல் வார்த்தை. கனவான்களே கனவாட்டிகளேன்னு. இதை விவேகானந்தர் நோ சொன்னார். என் சகோதரனே சகோதரியே. அடே அப்பா, ஒரு இந்தியனுக்கு இவ்வளோ பெரிய பரந்த மனசா? அப்போ ஒரு நடைமுறைக்கு நோ சொன்னதுனால இன்னைக்கு வரைக்கும் நம்மளுடைய இந்திய பெருமை உலகம் பூரா இருக்குது. பசியா? நோ சொன்னார். இன்னைக்கு வரைக்கும் 10 அடுப்பு இன்னும் எரிஞ்சிட்டு இருக்குது. வள்ளலார் அணையாத அடுப்பு. பசிக்கு நோ சொன்னார். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம்னார்ல. ராத்திரி தான் எல்லாத்துக்கும் கனவு வரும். தூங்கும்போது வருவது கனவு இல்லை. முழிச்சிட்டு இருக்கும்போது உன்னை தூங்க விடக்கூடாது. தூக்கத்துக்கு நோ சொன்னதுனால தான் இன்றைக்கி அப்துல் கலாம் ஐயாவை நாம் நினச்சிட்டு இருக்கிறோம். பார்த்திங்கன்னா உலகம் பூரா நோவில் பெரும் புரட்சியே நடந்திருக்கு. அப்போ நோன்றது அபசகுணம் இல்லை, நோன்றது நெகட்டிவ் கிடையாது. நோ பாசிட்டிவ் வார்த்தை. மறந்துடாதீங்க. நோ நோ நோ. நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.